ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மெண்ட்க்கான பிளான் இருக்கும். க்ரோஸில் வந்து ரிட்டயர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அட் த ஏஜ் ஆஃப் 30 அண்ட் 40 அண்ட் 50 இயர்ஸில் எப்படி வந்து எந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம் இந்த வீடியோவில். இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நவடேஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இன்கம் வந்து ஈவன் ஆஃப்டர் ரிட்டயர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரிட்டயர்மெண்ட் பிளானிங் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20+ இயர்ஸ் 25 இயர்ஸ்லேயே கூட ஸ்டார்ட் ஆகிடுது. ஹவர்ஸ் ரைட் டைம் டு பில்ட் த கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 40 ஆர் 50. அட் த ஏஜ் ஆஃப் 30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் டைம். நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போகும்போது ரிஸ்க் அப்படைட் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபியில் வந்து நீங்கள் வந்து ஈக்விட்டி, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது மாதிரி போகலாம். ஆவரேஜ் ரிட்டர்ன் அப் டு 12%ங்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடிஷ்னலி வந்து என்பிஎஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் ஆல்சோ எசென்ஷியல் டு என்ஷூர் போத் ரிட்டையர்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் அட் த ஏஜ் ஆஃப் 40 வந்து பேலன்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் போத் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி அந்த மாதிரி போகும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அப்புறம் எஸ்ஐபி இதெல்லாம் ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டினியூ இன்க்ரீஸிங் யுவர் எஸ்ஐபி அமௌண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் கிரியேட் ஆகும். ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு க்ரூஷியல். அதனால் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து கான்ஸ்டன்ட்லி ரைசிங். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் வந்து ₹1,00,00,000 அந்த மாதிரி டார்கெட் வச்சு நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். அட் த ஏஜ் ஆஃப் 50 அந்த மாதிரி பார்க்கும்போது ரெடியூஸ் ரிஸ்க், இன்க்ரீஸ் செக்யூரிட்டி அந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அட் த ஏஜ் ஆஃப் 30ல் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தியாக எடுப்போம். அதுக்கப்புறம் 40ல் போகும்போது பேலன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அட் த ஏஜ் ஆஃப் 50ல் பண்ணும்போது செக்யூரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கோல் ஷுட் பி கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். கிராஜுவலி வித்ட்ரா மணி ஃப்ரம் ஈக்விட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் ஃபிக்ஸட் இன்கம் ஆர் டிஃப்ரென்ஸ். அப்படி தான் பண்ணணும். ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணணும். இன்வெஸ்டிங் இன் என்பிஎஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் என்ஷூர்ஸ் ரெகுலர் இன்கம் சச் அஸ் பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ உங்களுக்கு வந்து ஏஜ் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜாபுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஸ்பெண்டிங்காக நம்ம நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். அந்த கோலை வச்சுக்கோங்க. பீஸ் ஆஃப் மைண்ட்ஸ் வேணும் த்ரூ அவுட் த லைஃப். அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.